ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்டு வந்து நம்ம வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு குருமா தாங்க. மீல் மேக்கர் வச்சு குருமா பார்க்க போகிறோம். இது ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலைல இட்லி தோசைக்கு, மதியான சாப்பாட்டுக்கு, நைட்டு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போது மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்க போகிறோம் 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி மூடியில் பாதி தேங்காய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பச்சையாகவே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம இந்த குருமா செய்கிறது ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம செய்கிற குருமாவோட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புதினா தலை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை வந்து இந்த இளந்தண்டாக இருந்துச்சுன்னா அந்த காம்போடையே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வேண்டாம், இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 6, 7, 8 அளவுக்கு முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் போயிட்டு. ஸோ இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து எனக்கு தேவையே படலை. சப்போஸ் அரைய கஷ்டப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துருக்கேன். வெங்காயமில் உள்ள தண்ணி, தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் தாளிப்புக்காக ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா தழை, மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பட்டை 2 கிராம்பு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, இது கூட பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1, 2 சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சிட்டோம், அதனால் சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்தோம் அப்படின்னா போதுமானது. அந்த வெங்காயம் லேசாக போட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். எப்போவுமே வெங்காயம் தக்காளி ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. அப்போது வெங்காயம் வதங்காமல் போய்டும், தக்காளியும் சீக்கிரமே வதங்காது. இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லித்தலை, புதினா தலையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது 2 நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து மீல் மேக்கர் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல சுடு தண்ணியில், அது வந்து 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு ட்ரையரில் மாற்றிட்டு இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கூட மசாலாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரகம், மிளகு, சோம்பு, கூடவே பட்டை, கிராம்பு வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அரைக்கும் போதே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு சேர்த்துட்டிங்கன்னா கரம் மசாலா தூள் தேவையில்லை, மிளகாய் தூள் மட்டுமே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்கலை. இப்போ இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சோயா சங் தான் இது பேர். இது வந்து ஒரு பிராண்டடில் வந்து மீல் மேக்கர்ன்ற ஒரு பிராண்டடில் வந்து ரொம்ப நாளைக்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சுன்றனால அந்த நேம் வச்சே நம்ம மீல் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதோடைய பேர் வந்து சோயா சங். ஸோ இது வந்துட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சையாக தான் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா அதில் உள்ள பச்சை வாசனை வெளியே போயிடும். ஸோ இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம்.
அவ்வளோதான். நான் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நல்லா கரண்டி வச்சு கலக்கி பாருங்கள். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கூட வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி குறைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 சவுண்டுக்கு அப்புறம் பார்க்குறோம். நல்லாவே விசில் எல்லாமே ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, குருமா, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் இட்லிக்கும் மதியானம் வந்து வெஜ் பிரியாணி செய்கிறேன். அதுக்கு வந்து சைடிஷாகவும் நான் இதை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நடுத்தரமாக செஞ்சுருக்கேன். இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு வெஜ் பிரியாணிக்கு தொட்டு சைடிஷாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இட்லியோட இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை லைட்டாக 1-2 சும்மா அழகுக்காக ஒரு கார்னிஷ்காக மட்டும் நான் தூவிக்கிறேன். ஆல்ரெடி இதில் மல்லித்தலை, புதினா தலை எல்லாமே நிறையவே சேர்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சோயா சங்க் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி கூட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி ஜாலியாக இட்லி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு இதை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ்கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.